அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 2:9. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, தண்ணீர் திராட்சரசமாய் ஆசீர்வாதமாய் மாறியது. அந்த வெறுமையாயிருந்த 6 கற்சாடிகளே ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, அற்புதம் செய்வதற்கு எது தேவைன்னா, எங்கே குறைவு இருக்கிறதோ, இல்லை என்கிற நிலை இருக்கிறதோ, வெறுமை என்கிற நிலை இருக்கிறதோ, அந்த இடம்தான் இயேசு அற்புதங்கள் செய்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. நிறைவா இருந்தாங்க அற்புதத்துக்கு வேலை இல்லை. இல்லை, எல்லாம் போயிருச்சு, வெறுமை. எவ்வளவோ ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு ஏற்ற இடமே வெறுமையும் குறைவும் இல்லை என்கிற நிலைமை தான். கர்த்தர் நீ சொல்லுற அவங்கள பார்த்து, ஒருவேளை இல்லாது இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க இது தடை, இது சாபம், ஆண்டவர் என்னோடு கூட இல்லைன்னு. ஆனா கர்த்தர் சொல்றார், இல்லாத நிலைமை தான், வெறுமை தான். கர்த்தர் உங்களோடு இருக்கிற நேரம், உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், அவர் அற்புதத்தை விளங்க பண்ணுவதற்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான். அவிசுவாசம் தடைகளை பார்க்கும், விசுவாசம் வாய்ப்புகளை பார்க்கும். விசுவாசம் இருந்தா இந்த 6 கற்சாடி ஆசீர்வாதம் மாறும்னு பார்க்க முடியும். கர்த்தர் சொல்ற அன்றைக்கு அந்த வெறுமைத்தான் உன் ஆசீர்வாதத்துக்கு வழியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, நம்ம உள்ளத்துல வந்துட்டா, அவர் கொடுக்கிற கிஃப்ட் எல்லாம் ஆச்சரியம். இயேசு நமது ஊழியத்தில் இருந்தால், நம்ம வீட்டில் இருந்தால், ஒரு நாள் கிஃப்ட் தாங்க அது. இத கேட்கிற பார்க்கிற உங்கள் அத்தனை பேர் கர்த்தர் சொல்றார், உங்க பிரச்சனை கொண்டு வந்து அவர் சமூகத்தில் வைத்திருக்கீங்க. அவர் எதையும் செய்வார், எதையாவது செய்வார். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உன் பள்ளத்தாக்கில் தண்ணீரால் கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.